அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துல முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் வீட்டுல போய் சந்திச்சிருக்கிறாரு. முதலாவதாக மு.க.ஸ்டாலின் அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சாரு. அதுக்கு அடுத்தபடியா அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்து சந்திச்சாரு. வைகோ அவர்கள் வீட்டுக்கும் போய் சந்திச்சாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கும் போய் சந்திச்சிருக்கிறாரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சதை விட அண்ணன் சீமான் அவர்களை விஜய் அவர்கள் சந்திச்சதுதான் சற்று ஆச்சரியமாக இருந்தது. இப்ப மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறதுல அவங்க கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க. நாளைக்கு இங்க ஆட்சி யாராவது கலந்துகிட்டு போய் கவிழக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அவங்க எம்எல்ஏ வச்சு ஆட்சியை மறுபடியும் நிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கிட்ட எல்லாம் அனுசரணையா போறது ஒரு நியாயம் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு வந்ததுதான் கொஞ்சம் ஆச்சரியம். களத்திலே இல்லாதவங்களெல்லாம் எதிர்க்கிற ஐடியா இல்லை. இந்த கட்சியிலும் ஒரு கட்சியாவே கன்சிடர் பண்ணல. அண்ணன் சீமான் அவர்கள் பெயரை கூட சொல்லல. ஆனா இப்ப விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்கறதுங்கிறது இது அரசியல் மாண்பாக நான் பார்க்கவில்லை. இதுல பெரிய சூட்சமம் இருக்கு. இந்த சூட்சமத்தை சந்திச்சு ½ நான் உணர்ந்துட்டேன். ஒருத்தவங்களை நேர்ல பார்த்தா கோபம் கம்மியாயிடும். என்னதான் எதிரியா இருந்தாலும் சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டாலும் நேர்ல பார்த்து பேசிட்டோம்னா சரி உர்றா எதுக்குடா நீனு நம்ம பையன் தானே அப்படிங்கிற மாதிரி கோபம் கம்மியாயிடும். அந்த கோபம் கம்மியா ஆகக்கூடாது. இன்னைக்கு நம்ம தம்பிமார்கள் எல்லாரும் போட்டாங்க பாருங்க வீடியோ, என் நெஞ்சமெல்லாம் புண்ணாயிடுச்சு தம்பிங்கிற மாதிரி. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, அண்ணன் என்ன தம்பி என்னன்னு பாட்டை போட்டு நல்லா இது பண்றது தவறு 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 தவறு. இப்படி பண்ணாதீங்க. இது நம்ம தலைவர் கற்பிச்சது. நமக்கு புலிகளுக்கு முதலாக இந்தியாவில் பயிற்சி வழங்கியதே இந்திய இராணுவம் தான். அப்போது இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கும் விடுதலை புலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபருக்கும் நெருக்கமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் இங்க பயிற்சி முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுது அந்த மாதிரி நண்பர்களா மாறி இருந்திருக்காங்க. பிரிய கூட மனசு இல்லாம அழுதுருக்காங்க. அப்ப அந்த செய்தி தலைவருக்கு போகுது. தலைவர் என்ன தெரியுமா சொன்னாராம், என்னைக்கா இருந்தாலும் இந்தியாவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும், இந்த மாதிரி நட்பு கொண்டாடுறதெல்லாம் விட்டுட்டு இயக்கத்துக்கு உண்மையா இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னாராம். இதுல இருந்து என்ன புரியுது, யாரையும் அவ்வளவு எளிதாக நேர்ல பார்த்துட்டோம், கோபம் குறைஞ்சிருச்சு. அண்ணன் சீமானை சந்திச்சுட்டாரு, அப்படியே ஃபயர் விட்டு இது பண்றது தவறு. இப்பயும் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க, அப்படியே கோபம் ஏறும். இந்த வீட்டுக்கு சந்திச்சப்ப அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கட்டி பிடிச்சப்ப புகைப்படம் எடுத்தப்பெல்லாம் எனக்கே பாக்குறப்ப நெகிழ்ச்சியா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. ஆஹா, என்னதான் இருந்தாலும் மேன்மக்கள் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்படிதான் பாட்டு போட்டுட்டு இருக்க. கொள்கையில மட்டும்தான் உறுதியா இருக்கணும். கடுமையா எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். தாவேக்காவை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு எதிர்த்தோமோ அதை விட 10 மடங்கு வீரியமாக எதிர்க்க வேண்டிய இடத்துலதான் இப்ப நம்ம இருக்கோங்கிறது உண்மை. அது ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை. இப்ப மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சதை விட அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சது ஆச்சரியமா இருக்கு. இதுல ஒரு சூட்சமா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னா திமுக அந்த அளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க, பாமகவும் எதிர்க்க மாட்டாங்க, வைகோ அவர்களும் எதிர்க்க மாட்டார், அவ்வளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டீலிங் போயிட்டே இருக்கும். உண்மையாவே எதிர்க்க போறது யாரு, எங்கப்பா சொன்னிய எங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள்லாம் கேட்டா தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறும், ட்ரெண்டா மாறும். தம்பிகளை நம்ம எடுத்து ட்ரெண்ட் பண்ணுவோம். இதெல்லாமே இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்குறேன் இந்த சந்திப்பு எல்லாத்தையும். 6 மாசத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்லப்பட்டது. ஏற்கனவே மேடையிலே சொல்லிட்டாரு, கஜானா காலியா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு மக்கள்கிட்ட ஓப்பனாவே கேட்டுட்டாரு. கொஞ்சம் டைம்னா எத்தனை நாள், ஒரு 6 மாசம், எனக்கு 6 மாசம் கொடுங்க, 7வது மாசம் நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கொஞ்சம் டைம்னா ஒரு 4 வருஷம் கொடுக்கலாமா, ஒரு 4.5 வருஷம் எக்ஸ்ட்ரா, ஒரு 6 மாசம் ஆகும். மிஞ்சி போனா ஒரு 4.5 வருஷம், கூடுதலா ஒரு 6 மாசம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைவேற்றிடுவேன். அப்ப மொத்தம் 5 வருஷம். அதுக்கப்புறம் ஆட்சி எலெக்ஷன் வந்துடும், அவ்வளவுதான். இதுதான் இந்த சூட்சமத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே சீமானும் விஜயும் சந்திச்சுட்டார்கள், சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு, இப்பெல்லாம் போடுறத தயவுசெய்து நிறுத்துங்கப்பா. ஏன்பா இப்படி இப்பதான் பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி நொந்து நூலாகி இப்படி உட்கார்ந்துருக்கோம்.
அவரு காங்கிரஸ் கூட இருக்கிறாரு, அவருக்கும் நமக்கும் ஏதாவது ஒத்து போகுமா? சந்திச்சாங்க, சந்திப்பு நடந்தது, அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கணும். அதுக்கு அடுத்த நாளே நம்ம தாவேக்காவை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள், ஆளுங்கட்சியை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் எழுப்பிட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்ம வேலை. அவன் தான் கொள்கைவாதி. நான் சொன்னது தலைவரை எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த இனத்திலேயே, நம்ம இனத்திலேயே இந்த மாதிரி சமரசங்கள், காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்றதுலாம், இந்த வேலையே இல்லாம இருந்தது யாருன்னா 2 பேர் தான். யாரையுமே நம்ப மாட்டாங்களாம். 2 பேர் தான். யார் தெரியுமா? ஒண்ணு நம்ம தலைவர், இன்னொன்னு காட்டுக்குள்ள இருந்தா நம்ம ஐயா வீரப்பன். என்னதான் நல்ல மாதிரி நாடகம் போட்டாலும் கண்ணு வந்து சந்தேக புத்தியிலே இருக்குமா, எவனையுமே நம்ப மாட்டாங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதுதான் உண்மை. நம்பி நம்பி தானாங்க இந்த நிலைமைக்கு ஆயிட்டோம். ஆனா விஜய் அவர்களுக்கு நம்ம எவ்வளோ ஆதரவா நம்ம எத்தனை இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் நின்றுக்காருன்னு தெரியுமா? அவரே வந்து முதல் மாநாட்டிலேயே என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதுகுல குத்தினாரு. பழசெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா மறுபடியும் எனக்கெல்லாம் வெறிதான் வரும். அது நம்ம இப்போதைக்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை மட்டும் வைப்போம். இவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலைங்கிற கேள்வியை கேட்போம். இவங்க கொடுக்குற ஆட்சியின் மீது குறை இருந்தால் அதை விமர்சனம் பண்ணுவோம். ஆனா அந்த விமர்சனம் கடுமையா இருக்கணும், கடுமையான தாக்குதலா இருக்கணும், நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விமர்சனத்தை நம்ம வைப்போம். மற்றபடி தாவேக்காரவங்க மாதிரி எடுத்த உடனே அம்மாவை இழுக்கிறது, அப்பாவை இழுக்கிறது, ஆயாவை இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம ஒருபோதும் செய்ய போறதில்லை. இது வரைக்கும் செய்யலை, இதுக்கப்புறமா நம்ம செய்ய போறதில்லை. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தொடர்ச்சியா வைப்போம். தாவேக்கா செய்யக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுவோம். அதை விட்டுட்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா மாசங்க ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஃபயர் விட்டு சுத்தாதீங்க, கடைசியில பல்பு வாங்கி போயிருவீங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இப்ப மே 18 வருது. தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவாரா விஜய் அவர்கள்? தலைவருடைய மகன் புகைப்படத்தை வச்சு, இல்ல மாவீரர்கள் புகைப்படத்தை, யாரோட புகைப்படத்தையாவது ஒருத்தர் வந்து வச்சு வீர வணக்கம் செலுத்துவாரா? செலுத்த முடியுமா? அப்படி செலுத்தினா காங்கிரஸ் வச்சுட்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிறத கேட்டுக்கங்க, நீங்களே கேட்டுக்கங்க. அவங்களால, அவங்களுக்கும் நமக்கும் என்னதான் நெருங்கி பழகினாலும் அவங்க வேற, நம்ம வேற. அவங்களுக்கும் நமக்கும் செட்டே ஆகாது. கொள்கையில அவங்க நம்மளோட 1% கூட ஒத்து போக முடியாது. அந்த அளவுக்கு முரண்பட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட நபர்களோடு இன்னைக்கு நேர்ல வந்து அவங்க வந்து சந்திச்சதுனாலதான் சீமான் அவர்களும் சந்திச்சாரே ஒழிய, சீமான் அவர்கள் போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வராது. அவங்களா வரேன்னு சொன்னாங்க, சரி வாங்க, வர்றவங்கள வர வேணும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சாரு. இது வரைக்குமே நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பட்ட அனுபவங்கிறது, துரோகத்துல பட்ட அனுபவங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனால விஜய் வந்து நம்ப மாட்டாருன்னுமே அண்ணன் சீமானங்கிறது நான் நம்புறேன், நம்பிதான் இருக்கேன். மறுபடியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகிறது அது மாதிரி பண்ணாருன்னா மறுபடியும் இது ஒரு பெரிய வீழ்ச்சியா தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் தம்பி தம்பின்னு இந்த மக்கள் என்ன பேசுவாங்க, ஃபர்ஸ்ட் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்களா இப்போ வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள். நம்ம வந்து இந்த மக்களுக்காக போராடி போராடி கடைசியில இன்னைக்கு வீழ்ந்து போய் உட்கார்ந்துருக்கோங்கிறது அதை நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும், திங்க் பண்ணி பார்க்கணும். கடைசியில 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவரு பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. எல்லாம் எங்க போய் சொல்றது? 15 வருஷமா ஒருத்தர் கட்சி கிடக்காரு. என்ன பாடு, எத்தனை வழக்கு, எத்தனை நீதிமன்றத்துல ஏறி இறங்குறது, எவ்வளவு சிக்கல், எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு பர்சனல் அட்டாக்கு, எவ்வளவு பார்த்தோம். ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு 18 இடத்துல பிரச்சாரத்துக்கு போயிட்டு ஒரு 2 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாரு. அப்ப இந்த மக்களுக்கு வந்து நம்ம என்ன பேசுறோங்கிறது புரியாது. அவங்க ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் பண்ணுவாங்க, அதுதான் அவங்களுக்கு வெற்றியை கிரியேட் பண்ணி கொடுக்குது. நம்மளால அவங்க கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கிறது உண்மை. இந்த ரூட்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய, அவங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு கருத்தை உருவாக்குவாங்க. அந்த கருத்தை பரப்புறதுக்கு பல ஆயிரக்கணக்கான பேரை வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காசு போகுது. நம்மளால அவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்க வைக்கிற வாதம் தப்பு, பொய். ஆனாலும் அந்த பொய்ன்னு நம்ம சொல்லி எடுத்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க முடியலையே, அவங்க வைக்கிறதானே சரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் எல்லாமே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.